வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 1.17 என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெண்டாவது சப்டிவிஷன், இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தால் என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு ஃபார்முலா இஏ காஸ் தீட்டா தான். ஆனால் இந்த காஸ் தீட்டா எப்படி போச்சு? காஸ் தீட்டா எப்படி ரிமூவ் ஆகி இஏ மட்டும் வந்துச்சு? காஸ் 0ஓட வேல்யூ வந்து 1. அப்போ இஏ இன்ட்டு 1. ஸோ 1 கூட இந்த நம்பரை கொண்டு எந்த ஒரு வேல்யூவை பெருக்கினாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அதனால் இஏ கிடச்சிச்சு. இப்போது இ அண்ட் ஏக்கு வேல்யூ என்னங்கிறத அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஈயோட வேல்யூ வந்து 100 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏனா ரெக்டாங்கிள்னு கொடுத்துருந்தாங்க. ஏரியாவோட வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல, லென்த் அண்ட் பெர்த் கொடுத்துருந்தாங்க. அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஏரியா கிடைக்க போகுது. ஸோ இது லென்த் அண்ட் பெர்த்தோட வேல்யூ. 10⁻⁻4 ஏன் வந்துச்சு? ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நான் சொன்ன அதே ரீசன் தான். சென்டிமீட்டரில் இருந்துச்சு, அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10⁻². லென்த்தையும் 10⁻²வாலையும் மல்டிப்ளை பண்ணணும். பெர்த்தையும் 10⁻²வால் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு வரும்போது பேஸ் சேமாக இருக்குது. அதனால் பவர் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்படி தான் 10⁻⁻4 வந்துச்சு. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இங்கே ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இதை என்ன செஞ்சுக்கலாம்? 100 × 10 இருக்குது. 100-ஐ 10² எழுதலாமா? அண்டு 10-ஐ 10⁻1 அப்படின்னு எழுதலாமா? ஆல்ரெடி ஒரு 10⁻⁻4 இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ பேஸ் சேமாக இருக்குது, பவரை ஃபுல்லாக கூட்டலாம். அப்போ 2 + 1 3, -4 + 3. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும், பெரிய நம்பரோட அடையாளம். அப்போ 10⁻⁻1. எது? இந்த 5 தவிர மீதி இருக்கிற வேல்யூவை ஃபுல்லாக நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 10⁻⁻1. அப்போ என்ன மட்டும்தான் இருக்குது? 5 × 10⁻⁻1. இந்த 10⁻⁻1 டினாமினேட்டருக்கு வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10⁻1. 10⁻1ன்னா 10ன்னு மட்டும் எழுதுனா போதும். இப்போ 5-ஐ 10ஆல் டிவைட் பண்ணணும். 10ஆல் டிவைட் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வச்சா போதும். 0.5. nm² C⁻−1 யூனிட் கண்டிப்பாக எழுதணும். தட்ஸ் ஆல். இந்த யூனிட்டும் எப்படி எழுதணும் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் சப்டிவிஷன் 1ல் சொல்லியிருப்பேன். இதுக்கு முந்தின எக்ஸாம்பிளில் அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.